கோலங்கள் மூலமாக நம்ம சமுதாயத்திற்கு விழிப்புணர்வு செய்தி சொல்ல முடியுமா? ஆமாம், சொல்ல முடியும் அப்படின்னு சிலர் சொல்கிறாங்க. அது சாத்தியமான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வெயில் ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்குது. தகத்தகக்கும் வெயிலினுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அக்னி நட்சத்திரத்தில் வெப்ப அனலே வீசினாலும் அதெல்லாம் ரொம்ப ஆற தழுவி ஒரு அழகான சூழலை வரவேற்கிற மாதிரி ஒரு ஆலமரத்தோட நிழல் இருக்குது. அதில் சில பறந்து விரிந்த கிளைகளும் நெருக்கமான இலைகளும் நிழல் தரும்னால ஒரு இதமான சூழல் இருக்குது. வரிசையாக நிறைய கோலங்கள் போட்டுட்ருக்காங்க, கலர் பொடியெலாம் வச்சு. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. நிறைய பேர் போட்டி போடுறாங்க, ஆண்கள், பெண்கள், சிறுமிகள் அப்படின்னு சொல்லி ஒரே திருவிழா கொண்டாட்ட சூழலோட ஒரு கோல போட்டி அரங்கேறுது. எங்கே தெரியுங்களா? சென்னை விஜிபியில் தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. நம்ம சென்னை விஜிபியும் தினத்தந்தியும் நடத்தக்கூடிய ஒரு கோல போட்டியில் நிறைய பேர் ஆர்வமாக பங்கேற்றுக்கிறாங்க. ஒவ்வொருவரும் உடைய கைவிரல்களும் வண்ண கோலப்பொடிகளை உதிர்த்து அழகான கோலங்களை வடிக்க தொடங்கிருச்சு. அதில் நடுவராக இருக்கிறவங்களுக்கு எந்த தீர்ப்பு சொல்கிறது அப்படிங்கிறதே தெரியாமல் ரொம்ப குழம்பி போயிருக்கிறாங்க. ஒவ்வொரு கோலமும் ஒவ்வொரு விஷயத்த ரொம்ப அழகாக சொல்லுது. அதே சமயத்தில் நமக்கு கண்களுக்கு ரொம்ப அழகான விருந்து படைக்குது செய்யுது. அதுக்கு பேர் தான் ரங்கோலி. சிக்கு கோலம், புள்ளி கோலம் அப்படின்னு சொல்லுவாங்க. பச்சரிசி மாவு கோலம், 3D கோலம், பூக்கோலம், கம்பி கோலம், மா கோலம் என கோலங்களில் பல வகை இருக்குது. இது எல்லாருமே ஒரே இடத்துல அங்கே காட்சிப்படுத்தி வச்சுருந்தாங்க. பழமையும் நவீனமும் புதுமையான வண்ணங்களில் ஜொலித்த கோலங்களை பார்வையிட்டு பரிசுக்குரிய கோலங்களை தேர்ந்தெடுக்கிறாங்க நடுவர்கள். பிரபல கட்டடத்தில் தேர்ந்த தொழிற்கலைஞர் கூட இதை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. நாங்களும் விஜிபி போயிருந்தோம். அப்போ அங்கே நடந்த இந்த கோல போட்டியை பற்றி தான் நான் இப்போ இதில் சொல்ல போகிறேன். முதல்ல சின்ன பசங்களுக்கு கோலம் போடுறதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அதில் உள்ள நுணுக்கங்களையும் நம்ம கற்றுக்க முடியும். இன்றைய காலகட்டத்தில் கோல போட்டியில் பெண்கள் மட்டும்தான் கோலம் போடுவாங்கன்னு கிடையாது, ஆண்களும் அந்த கோலம் போடுறாங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம காலையில் வீட்டில் 5 மணிக்கு எழுந்து 6 மணிக்குள்ளார குளிச்சுட்டு கோலம் போடுவோம். இந்த ஒரு சுவாசமே நமக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும். கோல புள்ளியை வைக்கும்போது நம்மளுடைய பிரெயினும் கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எந்த புள்ளியை எங்கே வைக்கிறோமோ அதே மாதிரி கோடுகளும் நேர்த்தியாக வர்றது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்போது நம்மளுடைய உடல், மனசு, நரம்பு, ரத்த ஓட்டம் எல்லாமே ஒரு சேர இயங்கி ஒரு யோகாசனம் செய்கிற மாதிரி ஒரு பயிற்சியாக அமையுது கோலம் போடும்போது. உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். தெளிவான மழைநிலையில் அன்றைக்கி நாள் நம்ம தொடங்கணும்னா கோலம் போடுறது நமக்கு ஒரு வழி செய்யும். கோலம் அப்படிங்கிறது ஒரு வரவேற்புக்குரிய ஒரு அம்சம்தான். அதில் முதல் பரிசுக்குரிய கோலமாக ரங்கோலியை தேர்வு செஞ்சு அறிவிச்சிருக்காங்க. சென்னையில் குற்றத்தூர் அப்படிங்கிற பிளேஸில் ஒருத்தவங்க கோலம் போட்டுருக்காங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது. கோலப்பொடியிலேயே வர்ண ஜாலம் நடத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3D சாயலில் ஒரு ஃப்ளார் ஒன்று வரைஞ்சிருக்காங்க, பூ. அதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்குறதுக்கே பிரமிக்க வைக்கிற மாதிரி இருக்குது. காகிதத்தில் அச்சடிச்சிருக்கிற மாதிரி ஒரு உணர்வை, ஃபீலிங்ஸ் நமக்கு கொடுக்குது. செகண்ட் ப்ரைஸில் வாங்கியிருக்கவங்க பார்த்திங்கனாக்கா அவங்க போட்டிருக்க கோலம் ஒரு டிஜிட்டலாக இருக்குது. அந்த கோலத்தினுடைய மையக்கரு என்னன்னாக்கா உழவு, விவசாயம். அந்த வாசகம் இடம்பெற்றிருந்தது தான். உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அத்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து அப்படின்னு 1032வது குறள் அதில் எழுதியிருக்காங்க. ஒரு தேர் இயங்குறதுக்கு அச்சாணி எப்படி முக்கியமோ அதே போல தான் இந்த உலகம் இயங்கிறதுக்கு உழவர்கள் முக்கியம். உழவர்கள் இருந்தால் தான் நம்ம சாப்பிட முடியும் அப்படிங்கிறது ரொம்ப தத்துவமாக அந்த குளத்தில் சொல்லியிருக்காங்க. பிற தொழிலை செய்கிறவங்களும் உணவுப் பொருட்களை கொடுத்துட்டு அவங்களுடைய பசியும் போக்குறதுனால உழவர்கள் தான் உலகத்திற்கே அச்சாணி அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அந்த கான்செப்டில் தான் இவங்களும் கோலம் போட்டிருக்காங்க. உழவர்கள் நெல் விளைவிக்கிறது, அறுவடை செய்கிறது, ஆடு மாடு கோழி இனத்தெல்லாம் வளர்க்குறது, பராமரிக்கிறது, வீட்டில் டெய்லி நடக்கக்கூடிய வேலைகளை செய்கிறது, கோலம் போடுறது உள்ளிட்ட எல்லா விஷயங்களுமே அவங்க அதில் காட்சிப்படுத்திட்டு இருந்தாங்க. உழவு தொழிலை போற்றுறதோடு நிற்காமல் இன்றைக்கி தலைமுறையினர் அதை பேணி பாதுகாக்கணும் அப்படிங்கிறதையும் கோலத்தின் மூலமாக சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு இவங்க செகண்ட் ப்ரைஸ் வாங்கிட்டாங்க. அதில் LED டிவி அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தேர்ட் ப்ரைஸ் கோலத்தை பார்த்தோம்னாக்க அதில் ஒரு குருவி வரைஞ்சிருக்காங்க.
ரொம்பவே அழகாக இருக்குது. அது சிக்க கோலம் வந்து பாரம்பரியமானது தான். அதில் போடுவது கொஞ்சம் கஷ்டம், சவாலானது கூட. ஆனால் அதனாலேயே கோலம் போடுறது எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிருந்தது. சிக்கு கோலம் போடுறதுக்கு கற்றுக்கிட்டதுனால வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சிக்கல்களையும் சுலபமாக தீர்க்க முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுது. அந்த அளவுக்கு இந்த கோலம் வந்து நம்மளுடைய வாழ்வியலோடும் கலாச்சாரத்தோடையும் தொடர்புடையது. உங்களுக்கு எந்த மாதிரி கோலம் போட பிடிக்கும்? சிக்கு கோலம் பிடிக்குமா, ரங்கோலி கோலம் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து தெரியப்படுத்துங்க.